Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 2.6ல உள்ள 5th problem பார்த்தோம். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 2.6ல உள்ள 6th problem பார்க்கலாம். வாங்க. If a is equal to x by x plus 1, b is equal to 1 by x plus 1, prove that a plus b the whole square plus a minus b the whole square divided by a divided by b is equal to 2 into x square plus 1 divided by x into x plus 1 the whole square. அதாவது a ஓட வேல்யூவையும் b ஓட வேல்யூவையும் கொடுத்துட்டு எனக்கு இந்த டேர்மை சால்வ் பண்ணா எனக்கு இந்த வேல்யூ வரணும்னு சொல்லி எனக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கவனிங்க, இவ்வளோ பெரிய டேர்ம்குள்ளேயும் குட்டி குட்டி டேர்ம்ஸாக இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் முதல்ல தனியாக எடுத்து சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மொத்த டேர்மே சால்வ் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவை, a plus b the whole square. ஃபர்ஸ்ட் நம்ம அதை சால்வ் பண்ணுவோம். a plus b the whole square is equal to a என்னப்பா x by x plus 1 plus b என்னப்பா 1 by x plus 1 the whole square. இப்போ இந்த டேர்ம்ல டினாமினேட்டர் ரெண்டும் எனக்கு சேமா இருக்கு. டினாமினேட்டர் ரெண்டும் சேமா இருந்தா நான் என்ன பண்ணிக்கலாம், சேமா ஒரு டினாமினேட்டரா போட்டுக்கலாம். கரெக்ட்டா? அப்ப ஒரு டினாமினேட்டர் போட்டா டிவைடட் பைல x plus 1 னு வரும். சோ எனக்கு நியூமரேட்டர் என்ன வரும், இங்க உள்ள நியூமரேட்டர் வந்து x, நடுவுல இருக்க சிம்பிள் பிளஸ், இங்க உள்ள நியூமரேட்டர் 1, x plus 1 divided by x plus 1 வரும். மேல இருக்க ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். அப்போ நியூமரேட்டர்ல உள்ள x plus 1 டினாமினேட்டர்ல உள்ள x plus 1 கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வரும், 1 ஸ்கொயர் வரும். 1 ஸ்கொயர் வேல்யூ 1. அவ்வளவுதான். இப்போ a plus b கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் a minus b the whole square. a என்னப்பா x by x plus 1 minus b வந்து 1 by x plus 1 the whole square. இப்போ அதே மாதிரி டினாமினேட்டர் ரெண்டும் எனக்கு இந்த டேர்ம்லயே சேமா தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம், சேமா ஒரு டினாமினேட்டரா போட்டுக்கலாம். அப்ப டிவைட் பைல x plus 1 னு வந்துரும். இந்த டேர்ம்க்கு நியூமரேட்டர் என்ன x, நடுவுல இருக்க சிம்பிள் மைனஸ், இந்த டேர்மோட நியூமரேட்டர் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படியே வரும். x minus 1 by x plus 1 the whole square தான் இந்த டேர்ம்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், a divided by b. a divided by b. a என்னது x by x plus 1 divided by b என்னது 1 by x plus 1. நம்ம ஆல்ரெடி இதே எக்ஸசைஸ்ல பார்த்திருக்கோம். டிவைட மல்டிப்ளையா மாத்தினா என்ன ஆகும், டிவைட மல்டிப்ளையா மாத்தினா இந்த டேர்ம் வந்து எனக்கு ரெசிப்ரோக்கல் ஆகும். கரெக்ட்டா? அப்ப x by x plus 1 into இந்த டேர்ம் ரெசிப்ரோக்கல் ஆனா நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு போயிடும், டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு வந்துரும். அப்ப x plus 1 by 1 னு கிடைக்கும். நியூமரேட்டர்ல உள்ள x plus 1 டினாமினேட்டர்ல உள்ள x plus 1 கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வரும், x. அப்போ a divided by b இதோட வேல்யூ என்ன, x. அப்படினா என்ன அர்த்தம், எனக்கு இந்த டேர்ம்ல உள்ள எல்லா குட்டி குட்டி டேர்ம்ஸ்க்கும் எனக்கு வந்து வேல்யூ கிடைச்சு போச்சு. a plus b கண்டுபிடிச்சாச்சு, a minus b கண்டுபிடிச்சாச்சு, a divided by யும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஆக்சுவலா என்ன கொடுத்திருந்தாங்க, a plus b the whole square plus a minus b the whole square divided by a divided by b னு கொடுத்திருந்தாங்க. கரெக்ட்டா? a plus b the whole square என்னது 1 plus a minus b the whole square என்ன கண்டுபிடிச்சோம், x minus 1 divided by x plus 1 the whole square divided by a divided by b என்ன கண்டுபிடிச்சோம், x. ஓகேவா? இப்போ நியூமரேட்டர் பாருங்க 1 plus நான் அந்த ஸ்கொயரை நியூமரேட்டர் டினாமினேட்டரா தனித்தனியா போட்டுக்கலாமா? அப்ப என்ன வரும், x minus 1 the whole square divided by x plus 1 the whole square னு தனித்தனியா வந்துரும். divided by x னு வந்துரும். நான் அப்படியே வேற எதுவுமே பண்ணல, ஸ்கொயரை தனித்தனியா எழுதிக்கிறேன். இப்போ எனக்கு மேல உள்ள டேர்ம் பாருங்க, இதுவே எனக்கு ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கு. சோ என்ன பண்ணணும், நம்ம ஒரு டினாமினேட்டரா கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த கீழ இருக்க இந்த டினாமினேட்டர் இத இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணணும். சரி, எனக்கு டினாமினேட்டர் இல்லங்கறனால இந்த x plus 1 இது கூட மல்டிப்ளை பண்ணனும். மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், x plus 1 the whole square into 1 x plus 1 the whole square. நடுவுல என்ன சிம்பிள் இருக்கு, பிளஸ் இருக்கு. இங்க என்ன இருக்கு, x minus 1 the whole square. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணனால ரெண்டுக்கும் சேர்த்து நான் ஒரு டினாமினேட்டரா போட்டுக்கலாம். டிவைடட் பை போட்டா என்ன வரும், x plus 1 the whole square divided by x. அவ்வளவுதான். இப்போ எனக்கு டிவைடட் கீழ டிவைடட் வந்திருக்கு. சோ நாம என்ன பண்ணுவோம், டிவைடட் கீழ டிவைடட் வந்தாலே இந்த டினாமினேட்டர் உள்ள டேர்மை ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம். இந்த டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, x இருக்கு. x னா என்ன அர்த்தம், x by 1 னு அர்த்தம். அப்போ ரெசிப்ரோக்கலா மாத்தும்போது x by 1 எப்படி வரும், 1 by x னு வரும். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எழுதிடலாம். x plus 1 the whole square plus x minus 1 the whole square divided by x plus 1 the whole square. இந்த டினாமினேட்டர்ல உள்ள x by 1 வந்து எனக்கு இன்டூவா போட்டு ரெசிப்ரோக்கலா மாறும், தலைகீழா மாறும். நியூமரேட்டர்ல உள்ள டினாமினேட்டர் போகும், டினாமினேட்டர்ல உள்ள நியூமரேட்டர் போகும். அப்போ x by 1ங்கிறது 1 by x ஆ மாறும். கரெக்ட்டா? ஓகே. இப்போ இங்க எப்படி இருக்கு, a plus b the whole square ஃபார்முலால இருக்கா, a plus b the whole square ஃபார்முலா என்ன, a square plus 2ab plus b square. கரெக்ட்டா? அப்ப இத எப்படி பிரிச்சுக்கலாம், x square plus
2a என்னது x into b என்னது 1 plus b ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர்னு வரும் plus இது என்னது a minus b the whole square அந்த ஃபார்மட் படி பிரிச்சா x ஸ்கொயர் minus 2ab னா 2 into a என்னது x b என்னது 1 plus b ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர்னு வந்துரும் divided by இங்க எனக்கு into தான இருக்கு அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 1 into இந்த டேர்ம் எனக்கு அந்த டேர்ம் அப்படியே தான் வரும் அப்ப x into இந்த டேர்ம்னா என்ன வரும் x into x plus 1 the whole square னு வரும் கரெக்ட்டா இப்போ இந்த 2x into 1 இந்த டேர்ம் எனக்கு பிளஸ்ல இருக்கு இந்த 2x into 1 இந்த டேர்ம் எனக்கு மைனஸ்ல இருக்கு அப்ப பிளஸ் டேர்மும் மைனஸ் டேர்மும் கேன்சல் ஆயிடும் x ஸ்கொயர் plus x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் 1 ஸ்கொயர் வேல்யூ 1 அப்ப இந்த 1 ஸ்கொயர் வேல்யூ 1 அப்ப 1 plus 1 என்னது 2 plus 2 divided by x into x plus 1 the whole square இப்போ நியூமரேட்டர்ல ரெண்டு டேர்ம்லயும் எனக்கு 2ங்கற நம்பர் வந்து காமனா இருக்கு அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் 2 காமனா எடுத்துக்கலாம் 2 காமனா எடுத்தா x ஸ்கொயர் plus 1 ன்னு கிடைக்கும் divided by x into x plus 1 the whole square இதுதான் நம்ம एक्चुअली ப்ரூவ் பண்ண வேண்டியது நம்ம வந்து LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ணிட்டோமா அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா தேங்க்யூ வீவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.6 உள்ள 6th ப்ராப்ளம் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் 7th ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.